நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி கன்னத்தில் பல்லான்னு ஒரு அறவிட அங்கே நின்றுட்டுருக்க ரோஹிணியுடைய அம்மா ஓடி வரா. மீனா, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக கேளுமா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஓடி வராங்க அவங்க அம்மா. இது எனக்கும் ரோஹிணிக்குமான பிரச்சனை, இதில் நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது. உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன், ஏன்னு இப்போ என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை ஒரே வார்த்தையில் பேச்சை நிறுத்த அவங்க அம்மாவும் அப்படியே வாயை மூடிட்டு நிற்கிறாங்க கிருஷை கையில் வச்சுக்கிட்டு. அந்த நேரம் ரோஹிணியை பார்க்குறாங்க. இந்த வீட்டுக்கு நீங்கள் வாழ வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களை பற்றி நீங்கள் யார், எங்கே இருக்கீங்க, உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இது எதுவுமே வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அத்தை நீங்கள் பெரிய பணக்கார பொண்ணு அப்படின்னு நினச்சி தான் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. ஆனால் நீங்கள் பணக்கார பொண்ணு இல்லைன்னதும் அத்தை எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் என்னடானா இவ்வளோ பெரிய பொய்யை எப்படிங்க உங்களுக்கு மனோஜ்கிட்ட இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லி வாழ்கிறதுக்கு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க மீனாவும். மீனா கேட்குறாங்க. அதுக்கு இங்கே ரோஹிணியும், மீனா நான் அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொஞ்சம் பொறுமையாகவே சொல்கிறேன் மீனா, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க மீனா, அவசரப்பட்டு நீங்கள் எந்த முடிவையும் எடுத்துடாதீங்க மீனா அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாங்க. எப்படிங்க இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிவிட்டு எப்படிங்க உங்களால் இவ்வளோ சாதாரணமாக பேச முடியுது? அதானே உங்களுக்கு தப்பு பண்ணுறதும் பொய் சொல்கிறதுக்கும் என்ன சொல்லியா கொடுக்கணும்? அதெல்லாமே உங்களுக்கு தானாகவே வருமே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக இருக்கிறதானே உங்களுக்கு கஷ்டம். அந்த உண்மை நேர்மை இது எதுவுமே உங்களுக்கு இருக்க முடியாதே. உங்களை மாதிரியே என்னையும் வீட்டில் இருக்கவங்க கிட்ட பொய் சொல்றீங்களா, பொய் சொல்றீங்களா அப்படின்னு மீனா கேட்க, அதுக்கு ரோஹிணியும், இல்லை மீனா நான் அப்படி சொல்லவில்லை, இந்த விஷயத்தை நான் கடைசி வரைக்கும் மறைச்சு வாழணுன்றது என்னுடைய எண்ணம் கிடையாது. நிச்சயமாக இந்த விஷயத்த மனோஜ் கிட்ட சொல்லலான்னு தான் இருக்கேன், அதுக்கான நேரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, எதுங்க நேரம், நீங்கள் உண்மையை சொல்கிறதுக்கான நேரம் எப்போதுமே இருந்துகிட்டு தாங்க இருக்கு. ஆனால் நீங்கள் தான் நேரம்னு சொல்லி அதை தாழ்த்திக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. இந்த விஷயத்த மனோஜ் கிட்ட சொன்னாலும் சரி, இந்த விஷயம் மனோஜ்கே தானாக தெரிஞ்சாலும் சரி, நிச்சயமாக மனோஜ் உங்களை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை மீனா மனோஜ் என்னை புரிஞ்சுப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல, இப்போ வரைக்கும் அவர் அம்மா பேச்சை கேட்டு ஆடிட்டு இருக்கவர் எப்படிங்க நீங்கள் சொன்னால் அதை அவர் ஏற்றுப்பாரு? அப்போ கடைசி வரைக்கும் உங்கள் பையன் கிருஷோட நிலைமை அப்படின்னு அங்கே மீனா கேட்க, பத்தாத்துக்கு கிருஷையும் போய் சொல்ல வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அவனுக்கு நீங்கள் தான் அம்மான்றதையும் மறைச்சு வாழ வச்சுருக்கீங்க. எப்படி அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்கப்புக்கு போயிட்டு வந்ததுக்கு நீங்கள் இங்கே சீதாவை குறை சொன்னீங்களே, ஹாஸ்பிட்டலில் 2வது குழந்தைக்கான செக்கப் தானே பார்த்தீங்க ரோஹிணி, அப்போ கூட பெரிய ட்ராமா பண்ணி அப்படியே தங்கச்சி பக்கமோ ஏன் பக்கமோ அதை அப்படியே மாற்றி விட்டீங்க. எப்படி ரோஹிணி உங்களால் முடியுது? பத்தாத்துக்கு சீதா வேலை பார்த்தா அந்த சம்பளத்தையும் கட் பண்ண சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தவே இல்லை. இப்போ உங்களை பற்றின உண்மை எனக்கு தெரிஞ்சதுமே இவ்வளோ பதட்டப்படுறீங்க அப்படின்னு அங்கே மீனாவும் கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணியன், அது எல்லாத்துக்கும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மீனா, வேணும்னா நான் சீதா கிட்ட கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க மீனா அப்படின்னு சொல்ல, என்னால் உங்களை மாதிரி வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லா உண்மையும் மறைச்சிட்டுலாம் இருக்க முடியாதுங்க. அதுவும் எவ்வளோ பெரிய விஷயம், கல்யாணம் ஆகி குழந்தைக்கு ஒரு அம்மாவாக இருக்கிறேன் நீங்கன்னு சொல்லும்போது அவங்க அம்மா வராங்க பக்கத்தில். லட்சுமி, மீனாம்மா நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளுமான்னு சொல்ல, உங்கள் மேலே நான் பெரிய நம்பிக்கை மரியாதை எல்லாம் வச்சுருந்தேம்மா, இப்போ அது எல்லாமே அடியோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் யாரும் என்கிட்ட எந்த வார்த்தையும் பேச வேண்டாம். கிருஷை பார்க்குறாங்க, சின்ன பையன், இவனை பார்க்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவனையும் பத்தாத்துக்கு பொய் சொல்ல வச்சுட்டீங்க ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணியை பார்த்து முறைக்கிறாங்க. மீனா, நான் எல்லாத்துக்குமே உங்ககிட்ட சாரி சொல்கிறேன், ஆனால் தயவு செஞ்சு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தையாவது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நான் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன் தெரியுமான்னு சொல்லும்போது மீனா பார்த்து முறைக்கிறாங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் இருக்க தான் செய்து ரோஹிணி, அதுக்காக ஒரு உண்மையை மறைச்சி இன்னொரு வாழ்க்கையை வாழணும்னு ஏதாவது ஒரு அவசியம் இருக்கா என்ன அப்படின்னு மீனா கேட்க, அதுக்கு ரோஹிணியும் எதுவுமே பேச முடியாமல் இங்கே தலையை கீழே போட்டுட்டு ரொம்ப கவலையோடு நின்றுட்டு இருக்கேன். மீனா சொல்கிறாங்க, இந்த விஷயத்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட நான் சொல்ல தான் போகிறேன்னு சொல்லும்போது மீனாவோடைய பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன் அங்கே கல்யாணியோடைய அம்மா, அதான் ரோஹிணி அம்மா. டக்குன்னு இங்கே மீனா காலில் வந்து விழுந்துடுறாங்க. என் பொண்ணு வாழ்க்கைக்காக முதல் தடவை அவள் வாழ்க்கை என்னால் பாழா போனது, 2வது தடவையே என்னாலேயே அதே கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துக்கு நீயும் முத்துவும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் ஆரம்பத்துலேருந்து ரோஹிணி கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த விஷயத்த உங்கள் 2 பேர்கிட்ட சொன்னால் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவளுக்கு நடக்காதான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் உன்னால் அவள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுமா அப்படின்னு சொல்ல, என்னால் பிரச்சனை வரத்துக்கு எதுவுமே இல்லையம்மா, எல்லா பிரச்சனையுமே இங்கே ரோஹிணி கிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ரோஹிணியும் எங்கள் அம்மாவையும் பார்த்துட்டு மீனாவையும் பார்த்துட்டு நிற்க, மீனா சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒன்று அவங்க அம்மாவுக்கு காலில் விழுந்ததும் இதனால் மீனாவால் தாங்கிக்கவே முடியலை. மீனா டக்குன்னு அவங்கள தூக்கி விடவும் செய்கிறாங்க. எப்படிங்க உங்களால் ஒரு சின்ன பையனையும் நாளைக்கு அவன் அவங்க அப்பா யாருன்னு கேட்டால் என்னங்க பதில் சொல்லுவீங்க? அவன் எப்படிங்க உங்களை அம்மானு கூப்பிட முடியாமல் ஆண்டின்னு சொல்லி அதே வீட்டில் கூப்பிடும்போது அவன் மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும், கொஞ்சமாவது
யோசிச்சு பார்த்தீங்களா ரோஹிணி அப்படின்னு சொல்ல, எல்லாமே எனக்கு புரியுதுங்க. ஆனால் என் வாழ்க்கை, அதே நேரத்தில் என் பையன் எல்லாமே எனக்கு முக்கியங்க. அவங்க 2 பேருக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன். ஆனால் என் வாழ்க்கை நான் இழக்க தயாராகவே இல்லை அப்படின்னு சொல்ல, மீனா என் பொண்ணு ரோஹிணிக்காக ஒரே ஒரு வாய்ப்பை கொடுமா, நிச்சயமா இந்த விஷயத்த மனோஜ் கிட்ட சொல்றதுக்கான நாள் வருமா அப்படின்னு சொல்ல, மொத்தமாக சேர்ந்து எல்லாருமே குடும்பத்தை ஏமாத்திருக்கீங்க. இந்த விஷயத்த நானும் தெரிஞ்ச மாதிரி இருந்துக்கிட்டு வீட்டில் இருக்கவங்க கிட்ட தெரியாத மாதிரி நடிக்கணுமா அப்படின்னு சொல்ல, இந்த ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுமா, நீ சொல்கிற நேரத்துக்குள்ள டயத்துக்குள்ள எப்படியாவது ரோஹிணி எல்லா உண்மையும் சொல்லிடுவான்னு சொல்ல, இப்போ உங்களுக்கு திருமண நாள் வருதில்ல ரோஹிணி அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மீனா, இன்னும் 1 மாதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உங்களுடைய கல்யாண நாளுக்கு நீங்கள் இந்த உண்மையை மனோஜ் கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டதுமே ரோஹிணி அதிர்ந்து போகிறாங்க. என்ன மீனா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாங்க, இப்போது நான் சொல்கிற இந்த விஷயத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் உண்மையை சொல்லணும், இல்லைனா அன்னைக்கு நான் அந்த உண்மையை சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் நீங்கள் அத்தை மனசை மாற்றுவீங்களோ இல்லை எங்கள் மனோஜ் மனசை மாற்றுவீங்களோ இது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. ஆனால் அன்னைக்கான நாள் தான் உங்களுக்கு நான் குறிக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக நான் அதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை ரோஹிணி, ட்ரை எல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் அதை செயல்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு மீனா கண்டிஷனாக சொல்லிடுறாங்க. ஏண்டி, உனக்காக மீனா இவ்வளோ தூரம் இறங்கி வந்ததே பெரிய விஷயம், நீ என்னடானா அப்படின்னு சொல்ல, இங்கே அம்மாவை பார்த்து மறைச்ச மாதிரி நிற்க, இன்னொரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா அப்படின்னு அங்கே மீனாவை பார்த்து அங்கே ரோஹிணி கேட்க, மீனா சொல்கிறாங்க, கிறிஷோட பாட்டி இவங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வரணும், நீங்கள் தான் அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வரவும் செய்யணும் அப்படின்னு சொல்ல, மீனா அது எப்படி முடியும், ஆண்டி திட்டமாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க இவங்க உங்கள் அம்மா, இவங்க பையன், இவங்க 2 பேரை விட இடையில வந்த அத்தை தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா? என்றைக்குமே பெற்றவங்களை விட்டுறக்கூடாது. ஆனால் நீங்கள் உங்களை பெற்ற உங்கள் அம்மாவை எங்கேயோ விட்டுட்டு வந்து இவ்வளோ ஒரு சந்தோஷமாக மனோஜ் கூட வாழணும்னு நினச்சா அது எப்படிங்க முடியும்? உண்மையை நான் ஒன்று கேட்கட்டுமா, மனோஜ் கல்யாணம் பண்ண நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு நாளாச்சும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நிற்கிற ரோஹிணியை பார்த்து, எனக்கு தெரியும் ரோஹிணி, அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு. ஏன்னா இவ்வளோ பெரிய பொய் மறைச்சிட்டு யாராலையும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழவே முடியாது. என்னைக்கு நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களோ அன்னைக்கு தான் அந்த சந்தோஷம் நிம்மதின்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான நாளை தான் நானும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது வரையும் கிறிஷோட பாட்டியான இவங்களும் வெளியில் கஷ்டப்படணும் எந்த அவசியமும் இல்லையே. உங்கள் வாழ்க்கைக்காக அவங்களும் சேர்ந்து பொய் சொன்னதுக்கு அவங்க காயப்படணும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியும் ஆண்டி எவ்வளோ பேசுவாங்கன்னு, இவங்களை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்ல, உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் பையனை ஏதோ தெருவுலேருந்து கூட்டிகிட்டு வந்தவனை அப்படி இப்படின்னு தப்பாக பேசினாங்க, அவங்க அப்பா யாரோ அம்மா யாரோ எப்படி பிறந்தவனோன்னு சொல்லி பேசும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் கூட வலிக்கலை. இன்னைக்கு இவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் ஆண்டி திட்டுவாங்களோ நினச்சி பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி மீனா கேட்க, அதுக்கு ரோஹிணி வாயை திறக்க முடியாத மாதிரி நிற்க, அதுக்கு அவங்க அம்மாவும், இல்லைம்மா நாங்கள் எப்படிம்மா அந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும், இது நாள் வரைக்கும் கிறிஷ் அவங்க அம்மாவை இழந்து தனியாக நின்னதெல்லாம் போதும், நாங்கள் எதுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோமோ இன்றைக்கி நடந்தே ஆகணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எப்படிம்மா முடியும் அப்படின்னு அவங்க அம்மாவை கேட்க, கிறிஷோட பாட்டியையும் கிறிஷையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து தான் ஆகணும் ரோஹிணி, நீங்கள் ஆண்டியை எப்படி சமாளிப்பீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆண்டி மனசில் இடம் பிடிக்கணும்னு சொல்லி நீங்கள் பெத்த பையன் மனசுலையும் இடம் பிடிக்காமல் போயிட்டுருக்கீங்க. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? கடைசி வரையும் உங்கள் கூட வரப்போகிறதும் உங்கள் பையனாக மட்டும்தான் இருக்க போகுமே தவிர இங்கே அத்தை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பணத்துக்காக உங்களை கூட்டிகிட்டு வந்தவங்கன்னா அப்போ அவங்க மனசு எப்படி இருக்குன்றதை கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு மீனா சொல்லிட்டு, இங்கே பாருங்க ரோஹிணி, நாளைக்கு இவங்களோட தான் நீங்கள் வீட்டுக்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா போய்ட்றாங்க. மீனா சொல்லிட்டு போனதை நினச்ச இங்கே ரோஹிணி அப்படியே பயங்கரமான ஒரு யோசனையில் இருக்க, அதே நேரத்தில் இங்கே ரோஹிணி வேற வழி இல்லாமல் அவங்க அம்மாவையும் பையனையும் கூட்டிக்கிட்டு அடுத்த நாள் காலையிலையும் வீட்டுக்கு வாசல் முன்னாடி போய் நிற்க, அங்கே வந்து நிற்கிற ரோஹிணியை பார்த்தா அங்கே விஜயா, என்னம்மா எதுக்காக இவங்க 2 பேரையும் நீ கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. எப்போதுமே இந்த மீனாவும் முத்துவும் தான் இந்த மாதிரியான வேலையை பார்ப்பாங்க, நீ எதுக்காகம்மா இவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, நான் உள்ளே வந்து சொல்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. அப்போ மீனாவும் வந்து நிற்க, முத்துவும் வந்து நிற்க, என்ன மீனா இது அப்படின்ற மாதிரி முத்து வந்துட்டு மீனாவை பார்த்து கேட்க, என்னன்னு தெரியலன்ற மாதிரி மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை ஆண்டி, இவங்க பையனுடைய அம்மா அவங்க
தங்கியிருந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால தான் ஆண்டி நான் அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, அதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து எங்கேயாவது கொண்டு விட வேண்டியதானே? இல்லை இவங்களுக்கு போகிறதுக்கு போய்கிடந்தான் இல்லையா? இவங்களை எதுக்கு தேவையில்லாமல், இது என்ன சத்திரமா வர்றவங்க போகிறவங்கன்னு எல்லாரும் தங்கிட்டு போகிறதுக்கு? நீயும் மீனா மாதிரி ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி இங்கே திட்டும் போது, ஆண்டி எனக்காக ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லி இங்கே கெஞ்சுறாங்க. என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்லி இங்கே விஜயை ரொம்ப கோவமா திட்டேன். என்ன ரோஹிணி, இப்போதான் அம்மாவே உன் மேலே இருக்க கோபம் குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை ஏற்றுக்கிட்டாங்க. நீ என்னடானா திடீர்னு இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வந்து தங்க வைக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பார்லர் அம்மா இப்படியெல்லாம் செய்கிற ஆளு கிடையாது. ஆனால் அதுவே ஏதோ ஒரு வகையில் இறக்கப்பட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்குன்னா அதை நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருக்கு. வாங்கம்மா உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இங்கே முத்து பக்கத்தில் நிற்க வைக்க, டே கிரேஷ் அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்தை ஏற்கனவே காலையில் ரோஹிணி என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்களுக்காக சாப்பாடு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயங்க, கிறிஷ் வந்துட்டு இனி ஹாஸ்டலில் அந்த ஸ்கூல்லேருந்து தங்கி படிக்கணும்னு அவசியமும் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம மாமா வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, அந்த ஸ்கூல்லையே சேர்க்கறதுக்கான ஏற்பாட்டையும் பண்ணிடலாம். என்னங்க அப்படின்னு சொல்ல, என்ன மீனா நீ என்னமோ கிறிஷுக்கு அம்மா மாதிரி முடிவெடுத்துட்டு இருக்க, அப்புறம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச கோவப்படாதான்னு சொல்ல, அதெல்லாம் எதுக்கு கோவப்பட போகிறாங்க, இனி கிறிஷ் விஷயத்தில் நம்ம என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, இது என்ன இது, இவ பேசுகிறதும் சரியில்லை, இவன் நடந்துக்கிறதும் சரியில்லை, என்ன நடக்குதுங்கன்னு விஜயா சந்தேகத்தோட பார்க்குறாங்க. மீனா பக்கத்தில் வந்துட்டு அங்கே கிறிஷும் போய் நிற்க, அவங்க அம்மாவும் நிற்க, நீங்கள் இங்கே எங்கள் கூட தங்கிக்கலாமான்னு சொல்ல, என்ன ரோஹிணி அப்போ இவங்களும் நடுகாலில் தங்கிக்கிட்டா நமக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது மனோஜ், கொஞ்ச நாளைக்கு தானே, கொஞ்ச நாளைக்கு உன்னால் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாதான்னு சொல்லிங்க திட்டுறாங்க. என்னமோ போங்க, ஆனால் யார் எந்த முடிவு எடுக்கிறதே எனக்கு சரியில்லை. உனக்கு கொஞ்சம் இடத்த கொடுத்தா நீ மடத்தை பிடிக்கிற கதையாக தான் நடந்துட்டு இருக்க ரோஹிணி. 40 லட்ச ரூபாய்க்காக என் பையனுக்கு பெரிய ஒரு கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தியேன்னு தான் உன்னையே நான் நல்லா பேச ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே என்னடா நம்ம கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாலே என்ன வேணாலும் செய்யலான்ற எண்ணத்தோட இப்படியெல்லாம் நீ செஞ்சிட்ருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, எல்லாம் மீறின அப்புறம் இந்த விஜய் யாருன்னு நீ பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி விஜயை மிரட்டிட்டு போக, ரோஹிணி திருதிரன் முழிச்சிட்டு மீனாவை பார்க்க, மீனா கிறிஷை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரோஹிணி தான் எல்லா 2 பக்கங்களை மாட்டி தவிச்சிட்ருக்கவும் செய்கிறாங்க. அதுவும் அவங்க கொடுத்த நாளைக்கு உண்மையை சொல்லலைன்னா மீனா வேற உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்காங்களே, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப குழப்பத்தோட இங்கே ரோஹிணி இருக்கவும் செய்கிறாங்க. அப்போ மீனாவும் சொல்கிறாங்க, என்னங்க இன்னொரு விஷயம் தெரியுமா, இனி ரோஹிணியே அவங்களுக்காக இனி எல்லாத்தையுமே சமைச்சு கொடுக்க போகிறாங்க. கிறிஷ் ஸ்கூல் போனால் கிறிஷுக்காக சமைக்கிறது 2 எல்லாத்தையுமே நீ ரோஹிணி தான் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல, என்ன மீனா நீ சொல்கிறதெல்லாம் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்ல, அட ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கேன்னு அங்கே விஜயா சொல்ல, அட உண்மையை தான் அத்தை நானும் சொல்கிறேன். காலையிலே ரோஹிணி என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்கே கிறிஷோட அம்மா அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களோட ஃப்ரெண்டு தானே, அப்போ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இவங்களுக்கும் ஃப்ரெண்டு தானே வர முடியும். அவங்க அம்மா இப்போ ஃபாரின்ல இருக்காங்க, இவங்க தங்கி இந்த இடத்துலையும் பிரச்சனை வேற. இப்போ அதனால தான் கிறிஷோட அம்மா சொல்லி ரோஹிணி இங்கே கிறிஷை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு கிறிஷை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன ரோஹிணி நான் சொல்கிறது சரிதானு சொல்ல, ஆமாம் ஆண்டி அப்படின்னு தலையாட்ட, என்னமோ போ, கண்டதையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நீங்கள் அடிக்கிற கூத்தை பார்க்கும்போது எனக்கு தான் கோவமாக வருது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. நீங்கள் ரோஹிணியை பார்த்து திட்டவும் செய்கிறாங்க எங்கள் விஜயா. ரோஹிணி இனிமே இங்கே கிறிஷுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து, கிறிஷை தூங்க வைக்கிறதுலேருந்து, கிறிஷை ஸ்கூல் கொண்டு விடுறதுலேருந்து, கிறிஷுக்கு டிஃபன் கட்டி கொடுக்குற வரைக்கும் இனி எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்லிங்க ரோஹிணியை பார்த்து சொல்ல, ரோஹிணி ஆமாம் மீனா நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி பயந்த தலையாட்ட, சம்திங் ராங், இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க ஸ்ருதி யோசிக்கிறாங்க. மீனா இப்படி பேசுகிற ஆளும் கிடையாது, ரோஹிணி இப்படி தலையாட்டிகிட்டு இருக்க ஆளும் கிடையாது. 2 பேரும் எப்போதுமே எளியும் புனையமா இருக்கிறவங்க. இப்படி மீனா சொல்லி ரோஹிணி கேட்குறாங்கன்னா அப்போ மீனாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், என்னென்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு அங்கே நின்றுட்டுருக்க ஸ்ருதியும் யோசனையாகவே நின்றுட்டுருக்காங்க.